வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2009 பின் தாயக தமிழர்கள் தங்களுடைய அரசியல் சார்ந்த களங்களை மிக தெளிவாக அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல வெற்றிகள் காரணமாக இருக்கின்றன. அதுவரை ஆயுதம் சார்ந்த போராட்டங்களை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருந்த தமிழர் தாயகத்து மண் சார்ந்தவர்களுடைய போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் ஒரு கட்டத்தில் இந்த போராட்டங்களை அழிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் சுமார் 20 நாடுகள் ஒன்றிணைந்து தமிழர்களுடைய போராட்டத்தை அழிக்கிறோம் என்று தமிழர்களை அழிக்கக்கூடிய விடயங்களை கையில் எடுத்தார்கள். அப்படி கையில் எடுத்த பொழுது இத்தோடு தமிழினம் அழிந்து விட்டது என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கணக்கீடுகளாக இருந்தன. பெரும்பாலான நாடுகள் அதனைத்தான் முதன்மைப்படுத்திய செய்திகளாக எடுத்து வைத்திருந்தன. ஆனால் 2009 பின் நடந்த எழுச்சியை குறித்து பல நாடுகள் பார்க்க தவறிவிட்டது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு நமக்கு நடந்த அந்த இழப்புகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. இன்று கூட அதை நினைக்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு பதபதைப்பு வந்து விடுகிறது. இந்த இனத்தில் நாம் பிறந்து விட்டோமே என்கின்ற வேதனையும் மனதிற்குள் வருகின்றது. நாம் கண்முன்னாலே நடந்த கொடூரங்களை தட்டி கேட்க முடியாத அளவிற்கு நாம் சிறைப்பட்டு இருந்திருக்கிறோமே என்கின்ற வேதனைகள் வருகின்றன. 2009 ஒட்டுமொத்தமாக சுமார் 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் தனி. இப்படி பல விடயங்களில் தமிழர்களுக்கு எதிரான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதுபோல தமிழர்களுடைய பகுதி முழுவதுமே இராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டது. இலங்கையில் 2.5 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் முகாமிட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் நகர முடியாத ஒரு நிகழ்வுகள் தான் தொடர்ந்து கொண்டு இருந்தன. இத்தோடு தமிழ் இனம் அழிந்து விட்டது. இனி இந்த தமிழ் இனம் இல்லை என்பது பெரும்பாலானவர்கள் கூட்டி கழித்து எழுதி வைத்திருந்த கணக்கு. ஆனால் தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய அடுத்த நகர்வுகளை எடுத்துக்கொண்டார்கள். அதுவும் இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடுத்த நகர்வுகள் தான் வியப்பின் உச்சாணிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. 15 வருடங்கள் இந்த இளைய சமுதாயம் போராட்ட களத்தில் நின்றிருக்கிறது. அதுவும் அரசியல் சார்ந்த போராட்ட களத்தில் நின்றிருக்கின்றார்கள். அவர்கள் உலகம் சார்ந்த பல நாடுகளில் அரசியல் களத்தில் அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தங்களை ஒரு அரசு அமைப்போடு அல்லது ஒரு அரசியல் கட்சிகளோடு இணைத்து கொண்டு அங்கு தங்களை அவர்கள் ஒரு போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய ஒரு இளைஞியாக மாற்றிக்கொண்டார்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரங்களில் வருகின்ற பொழுது எங்கள் மண்ணிற்கு நடந்த கொடூரத்தை நாங்கள் சர்வதேசத்திடம் எடுத்து வைப்பதற்கு அது களம் அமைக்கும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த யுக்தியை கையில் எடுத்து கொண்டார்கள். அதன் வெளிப்பாடு அப்பொழுது நமக்கு தெரியவில்லை. அதாவது தமிழர் தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கட்சிகளுக்குள் தங்களை கொண்டு போய் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நிகழ்த்தி விடுவார்கள் என்கின்ற ஒரு ஏளன பார்வைதான் நம் மனதிற்குள் இருந்து கொண்டு இருந்தன. ஆனால் இப்பொழுது அதற்கான அறுவடை காலம் அரங்கேற தொடங்கிவிட்டிருக்கிறது. அல்லது அதற்கான வெற்றியை நாம் சுவைக்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கின்றது. இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெளிவாக தெரிந்துவிடும். முன்பு அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்த கமலா ஹாரிஸ் அவர்களுடைய உதவியாளராக இருந்தது ஈழத்து ஒரு சகோதரி. அப்பொழுது அது வியப்பாக பேசப்பட்டது. அப்படி என்றால் அமெரிக்காவில் ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவதற்கு ஒரு அரசியல் ரீதியான தளத்தை உருவாக்குவதற்கான ஒருவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது கணிக்கப்படுகிறது. தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அஸ்வினி அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெறுகிறார். அதன் பின்பு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கின்றார்.
நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 66% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறுகிறார். இப்பொழுது ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் தமிழர் தாயகத்தை சார்ந்த ஒரு சகோதரி இப்பொழுது அங்கீகாரமாக அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். அதுபோல பிரித்தானியாவில் தொழிற்கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். இந்த தொழிற்கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்ற களத்திலே உமா என்கின்ற சகோதரியும் வெற்றி பெறுகின்றார். இவர் வெற்றி பெற்ற இந்த சகோதரியிடம் முதலாக கேட்கப்பட்ட கேள்வியின் பொழுது அவர் எடுத்து வைத்த செய்தி ஒன்றுதான். எங்கள் இனத்திற்கு நடந்த அந்த கொடூரங்களுக்கான நீதி கிடைப்பதற்கு அரசியல் ரீதியான தேர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். அரசியல் ரீதியான அழுத்தங்களை கொடுத்து எங்களுக்கான விடிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டார். அப்படி பதிவிட்டவர் நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்துகளையும் அவர் பதிவிட்டார். அதை குறித்த செய்திகளை நாம் ஊடகங்களில் பார்க்க முடிகின்றது. அதுபோல கனடா அரசாங்கத்தில் அங்கு நடந்த தேர்தலில் இருவர் வெற்றி பெறுகின்றார்கள். இருவர் வெற்றி பெற்று களத்திற்குள் செல்கின்றார்கள். ஆனந்த சங்கரி என்கின்ற அந்த தோழர் அவர்களும் வெற்றி பெற்று களத்திற்குள் செல்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக ஈழத்தை சார்ந்த சொந்தங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் வெற்றி களத்தை நோக்கி அவர்கள் முன்னேற தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அரசியல் ரீதியான நகர்வுகளை கொண்டு கட்டியமைக்கப்படுகின்ற இந்த தொலைநோக்கு சிந்தனை இவைகள் வியப்பை நமக்குள் கொண்டு வருகிறது என்பதை விட இதுகாரும் நாம் தேடிக்கொண்டிருந்த ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக இவைகள் வரையறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது, அல்லது நாம் அதனை குறித்து சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள், பல இடங்களில் உயர்வான பதவிகளில் தமிழர் தாயகத்தை சார்ந்த சொந்தங்கள் அரசியல் ரீதியான களங்களிலே தங்களை அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை பார்க்க முடிகின்றது. இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பயணம் என்று கூட கணிக்க முடிகின்றது. இலங்கையில் நின்று கொண்டு இலங்கை தேர்தலை மையப்படுத்தி கொண்டு இலங்கை அரசியல் கட்சிக்குள் பயணித்து கொண்டு எங்களுக்கான விடுதலையை தாருங்கள் என்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு பயணிப்பதை விட சற்று தள்ளி சர்வதேச நாடுகள் மத்தியிலே எங்களுடைய களங்களை உருவாக்கி இளைஞர்கள் நாங்கள் முனைப்புடன் எங்கள் முன்னோர்களுக்கு நடந்த அந்த துரோகங்களுக்கான விடியலை தேடிய பயணத்தை நாங்கள் எடுப்போம் என்று அவர்கள் இன்று முன்னேறியிருக்கக்கூடிய களம் உண்மையிலே ஒரு மாற்று அரசியலுக்கான தளமாக இருக்கின்றது. ஈழச் சொந்தங்களின் இந்த அரசியல் ரீதியான பார்வை, இந்த அறிவு ரீதியான இந்த தேடல் ஒரு வியப்பின் உச்சாணிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. இதுபோன்ற களங்களும் இதுபோன்ற அரசியல் பயணங்களும் ஒவ்வொரு நாடுகளிலும் கட்டி அமைக்கப்பட வேண்டும். ஆங்காங்கு தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் அங்கீகாரங்களாக அமர வேண்டும். அது இந்த இன அழிப்பிற்கான விடியலுக்காக அவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு கூடலை உருவாக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.